ஷேக் அபுல் மவாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில இருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரியாதை, அவருடைய மாண்பு, அவருடைய மகத்துவம், அவருடைய அந்தஸ்து, அதெல்லாம் ரொம்ப அவங்களுடைய அந்தஸ்துகள்லாம் ரொம்ப உயர்ந்தது. எல்லாத்துக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய உயர்ந்தது, அந்த உயர்வுக்கு அளவே இல்லை. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைச்சிருந்தான் அல்லாஹ் தஆலா. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாலதான் பூமிக்கு வந்தாங்க. அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பி வச்சான். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால், கொஞ்ச நாளைக்கு பின்னால்தான் சொர்க்கத்துல இருந்து அதுக்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு பின்னால்தான் பூமிக்கு வந்தாங்க. அந்த ஷேக் அபுல் மவாஹிப் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பூமிக்கு வந்த பிறகுதான் தெரியும் தங்களுடைய சந்ததியில, தங்களுடைய வழித்தோன்றல்கள்ல இப்படி ஒரு நபி வரப்போறார், ஒரு உயர்தரமான நபி முஹம்மது என்ற பெயருடைய ஒரு நபி வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்த பின்னாலதான் யாருக்கு தெரியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். சொர்க்கத்துல இருக்கும் பொழுதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருந்தா இவர் முதல்லயே போய் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப சீக்கிரமா பூமிக்கு வந்திருப்பாரு, ரொம்ப சீக்கிரமா ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மதிப்பை அவர் உயர்த்தி காட்டுவதற்காக இப்படி சொல்லுகிறார் ஷேக் அபுல் மவாஹிப் அப்படிங்கிறவர். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டது அவர் தனக்குத்தானே அந்த அநியாயம் செய்து கொண்டது இருக்கின்றது. அது ஒரு வகையில அல்ல, பல்வேறு வகைகளிலே அது மனித இனத்திற்கு லாபகரமானதுதான். மனித இனத்தில் ஏன்னா சொர்க்கத்திலேயே அந்த பழத்தை சாப்பிடாம சொர்க்கத்திலேயே அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரி இந்த உறவு முறை ஏற்பட்டு குழந்தை குட்டிகளை பெற்றெடுப்பது என்பது நிகழ்ந்திருக்காதுங்க. அங்க குழந்தைகள்லாம் பெற்றெடுத்துக்கிட்டு அங்க சீராட்டிக்கிட்டு பால் ஊட்டிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் சொர்க்கத்துல கிடையாது. என்ன, அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளே வேற. பின்னால கியாமத் நாளைக்கு பின்னால தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனாங்க கூட மனைவியர்கள்லாம் நிறைய அவர்களுக்கு கணவன் மனைவியா அங்கேயே இருப்பாங்க. அங்கே திருமணங்கள்லாம் நடக்கும், நிக்காகெல்லாம் நடக்கும் ரொம்ப பேருக்கு. என்ன என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. எல்லாமே இருக்கும். குழந்தை வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால், ஒரு சொர்க்கவாசி விரும்பினால் உடனடியாக அல்லாஹ் தஆலா குழந்தையுடைய பாக்கியத்தை அந்த மனைவிக்கு, இந்த கணவனுடைய மனைவிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பெற்றெடுப்பார்கள். குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு குழந்தை பெறுவதுடைய அந்த தேர்கால வலியோ அல்லது தேர்காலத்தினுடைய நஜீசுகளோ எதுவுமே இருக்காது. அங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை, சிசேரியன் பண்ண வேண்டியதில்லை, மருத்துவ வச்சியெல்லாம் வேண்டியதில்லை, டாக்டர் வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை பிறந்துடும். சாதாரண ஒரு வேலை செய்யறத போலதான் ஒரு குழந்தை பெற்றெடுத்துருவா அந்த பெண்ணு. குழந்தை பெற்றெடுத்த உடனடியே 31 வயசுக்கு 32 33 வயசு உள்ள குழந்தையாக உடனே மாறிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊட்டி சீராட்டி சோறு கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உடனடியாக பெருசாயிடும். நம்ம அது சில கதைகள் எல்லாம் அப்படி போடுறாங்கல்ல, பிறந்த உடனே பெருசா போயிடும். அப்படி அந்த மாதிரி கதையில வர்ற மாதிரி அல்லாஹ் தஆலா நிஜமாகவே சொர்க்கத்துடைய வாழ்க்கையில அந்த இனிமையான நிலையை அமைச்சு வச்சிருப்போம். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் இருந்தாங்களா, அங்க புள்ள குட்டி எல்லாம் பெற்றெடுத்து அங்க இருக்கக்கூடிய இப்போ உலகத்துல ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல எப்படி எல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு நஜீசான நிலைகள்லாம் ஏற்படுது. குழந்தையை குளிப்பாட்டுறது, இது பண்றது, பழக்கிறது, அது பண்றது, இது பண்றது, பல்வேறு விதமான நிலை. இந்த நிலைகள் எல்லாம் சொர்க்கத்துல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இப்ப சொர்க்கத்திலேயே அவர்கள் இருந்திருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் என்பதெல்லாம் உண்டாகாது அப்படிங்கிறது அங்க விளக்கப்படுது. ஆனா அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன, முன்னாலே சொன்ன நம்ம மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லும் போதே ஆதமை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் சொல்றான் பூமியில படைக்க போறோம்னு தான் சொல்றான். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல படைக்கிறான்னு சொல்லல. அதனால பூமிக்கு அனுப்புவதுல திட்டத்துலதான் அல்லாஹ் தஆலா இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கு. ஆதம முதல்ல பூமிக்கு தான் அனுப்பணும், ஆனா சொர்க்கத்துல படைக்கணும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டது அல்லாஹ் தஆலாவுடைய இராதா, நாட்டப்படிக்கு சாப்பிட்டாங்க. ஆனா வேண்டாம் என்று சொன்ன கட்டளை இருப்பதின் காரணமாக சாப்பிட்டதுனால அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆயிடுவீர்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இந்த அநியாயக்காரர் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. நம்ம முன்னால சொல்லியிருக்கேன், நபிமார்கள் அனைவரும் மாசூமீன், சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள் அவர்கள். நபிமார்கள் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நம்முடைய அகீதா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது ஒண்ணு. புதுசா தோண்டி இருக்கக்கூடிய சில கூட்டத்தார்கள் அப்படி சொல்லுவாங்க, நபிமார்களும் பாவம் செய்யறவங்க தான், சஹாபாக்களும் பாவங்கள் செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லி. நபிமார்களுடைய விஷயத்துல பாவங்கள் என்பதை நமக்கு சுமத்தாட்டவே கூடாது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வேணாம்னு சொல்றது செஞ்சாங்களே, பாவம் தானே அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா அதுக்கு தான் பின்னால் அல்லாஹ் சொல்றான் அது ஒரு ஜல்லத், ஒரு சருகுதல். இப்ப அல்லாஹ் தஆலா ஏன் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னான்னு கொஞ்சம் அவரு இஜ்திஹாத் தன்னுடைய ஆய்வு செய்தார். ஒரு சமயம் நமக்கு நினைக்கிற மாதிரி, அதாவது சைத்தான் ஊசாட்டத்தை போட்டா பாருங்க, அந்த மாதிரி இதை சாப்பிட்டா இங்கேயே இருந்துருவோம், இங்கே இருப்பதற்காக வேண்டி இதை சாப்பிடக்கூடாது அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான்
அப்படின்னு நினைச்சு அவர் தன்னுடைய இஜ்திஹாத், தன்னுடைய ஆய்வுல தவறு செய்து விட்டார். அதுக்கு பேரு ஜல்லத் அப்படின்னு சொல்றது, சருகுதல். அவருடைய சிந்தனையிலே கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டு விட்டது. அந்த சருகுதல் ஏற்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அல்லாஹ் தஆலா மன்னிச்சாங்க. அல்லாஹ் தஆலா அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அதனால இந்த தவறு ஏற்பட்டது காரணமாக வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாவம் செய்திருக்காருன்னு சொல்லக்கூடாது.